கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். இடைநிலை ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த முழு விவரம்? வணக்கம் அபிராமி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் காலை முதலே முற்றுகை போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கையாக சம ஊதியம் வழங்க வேண்டும், இந்த அடிப்படையான ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் இந்த டிபிஐ வளாகத்திற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் என்பதை ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை தான் நாம் நேரில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த சம ஊதியத்தை வழங்க வேண்டும். அதாவது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் நாங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 4 வருடங்கள் ஆகியும் தற்போது வரை எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் உயிரே போனாலும் நகர மாட்டோம் என்ற ஒரு பதிலையும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காலை முதலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை கைது செய்யும் நோக்கில் இந்த பகுதியில் அதிக அளவு போலீசாரும் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் வரக்கூடிய நபர்களை இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி சென்று அருகில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருவது இப்பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் சம ஊதியம் எங்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம், அதாவது மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call